வெங்காயம் கார சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலராக வரணும். இந்த அளவில் கோல்டன் கலராக இருந்தால் போதும். 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கார சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு புளியும் சேர்த்து வதக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவில் வதக்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசுரை வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்காச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் கார சட்னி. இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி.